இப்போ அதுக்கு அடுத்தது என்னென்ன ஷேப்ஸ் போடுறதுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு புள்ளியை கூட நம்மளால் ஃபில் பண்ண முடியுன்றத உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நான் வந்து ஒரு 3 வட்டம் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் 2 உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். இதில் அவுட்லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு இதுக்கு நான் அவுட்லைன் ஸ்டிச் பண்ணல, ஆனால் நான் உங்களுக்கு காமிப்பேன், தச்சு காமிக்கும்போது காமிப்பேன். இப்போது இது மாதிரி ஒரு புள்ளி இடத்துல கொஞ்சமாக இப்போ ஒரு ஹியூமன் ஃபிகர் வரைகிறீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு அனிமல்ஸ் ஏதோ சம்திங் வரைகிறீங்க, ஒரு புள்ளியாக ஒரு பார்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த கண்ணுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட்டெல்லாம் ஒரு புள்ளி இருக்கும். அதை கூட நம்மளோட ஆரி ஒர்க்கில் நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டாக அதை தைக்க முடியும் இந்த தாம்பூர் ஸ்டிச்சில் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்மளோடதில் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இதை நம்ம ஸ்டிச் பண்ணி காமிக்கிறோம். இது எப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும். அந்த சைஸுக்கு ஒரு பேனாவோட நுனியை நீங்கள் வச்சுட்டு அதை சுற்றிலும் வரைஞ்சிங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் இந்த வட்டம் இருக்கும். அந்த பேனா நார்மல் நீடில், அதாவது ஜெல் பென் இல்லாத நார்மல் பென்னோட மை பென்னோட ரீஃபில் வந்து வச்சிங்கன்னா அதோட பேக் சைடோட உள்வட்டம் அது எவ்வளோ இருக்குமோ அதுதான் இந்த வட்டம் இருக்கும். அந்த ரீஃபில் விட ஒரு நூல் வெளி சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு வட்டம் போட்டிங்கன்னா இது அந்த சைஸ் இருக்கும். இந்த 3 வட்டம், ஏன்னா மற்ற வட்டம்லாம் நம்ம நார்மலாகவே ஃபில் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இதை சின்ன சின்ன செயின் போட்டு நான் அவுட்லைன் போட்டிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் சுற்றி போட்டுட்டு இந்தமாரி குட்டியாக இருக்கிறத நீங்கள் உள்ளிருந்தும் ஃபில் பண்ணலாம், வெளியிலேருந்து ஃபில் பண்ணாலும் கரெக்டாக ஃபில் ஆகிடும். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. நான் அவுட்லைன் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த குட்டியாக இருக்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் வந்து போடும்போது எப்பயுமே நீங்கள் இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இந்த குட்டி இடத்துல நான் எப்படி செயின் போடுறது, நீடில் எப்படி வெளில எடுக்கிறங்களா, அப்போது என்ன பண்ணோம், இந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கணும். இந்த லூப்பை பெருசுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே விட்டுட்டு அந்த நூல் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய குட்டி செயினாக இருந்தாலும் நம்ம வந்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புள்ளியை இந்த மாதிரி போடலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் வந்து எண்டு நாட் போடலாம். இங்கே பாருங்கள், எடுக்கிறேன், எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு இப்போ எப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு இந்த இடத்துல எண்டு நாட்டை வந்து அந்த 2 நூல் பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒரு புள்ளி, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு புள்ளியை மட்டும் நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம ஒரு ஆரி நீடில் வச்சு குட்டியாக ஒரு ஸ்டிச்சு மட்டும் போட்டிருக்கிறேன். இதுதான் இந்த மாதிரி நம்ம புள்ளி வைக்கிறதுக்கான இருக்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம நார்மல் நீடில் ஃப்ரெஞ்ச் நாட் இதுக்கப்புறம் வந்து வரும், அதில் நான் சொல்லி தருவேன். நார்மல், அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் வரக்கூடிய ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி தருவேன். அந்த நீடில் இல்லாத நம்ம ஆரி நீடில் இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி வட்டத்தில் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இது நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களோட ஒர்க்கில் எந்த ஒர்க்கு வேணாலும் நீங்கள் செஞ்சுருவீங்க. இப்போ உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னென்னன்றதை நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஒரு இடம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதோட இல்லாத இந்த கடைசி பார்ட்டு இந்த நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள், அது தெளிவாக பொறுமையாக கேளுங்க. டைம் இருக்கும்போது மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். அவசரத்தில் நிச்சயமாக பார்க்காதீங்க, ஒன்றுமே புரியாது. அதனால் பொறுமையாக டைம் எடுத்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் இருக்கிறது மற்ற எல்லா ஸ்டிச்சுக்கும் ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வரக்கூடிய விஷயங்களுக்கு சரியானதாக இருக்கும். இப்போது நம்ம அந்த அசைன்மெண்ட் ஒர்க்குக்கு போகலாம் வாங்க. இப்போது இது வரைக்கும் சொன்னதை விட இப்போது மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டுக்குங்க. அதாவது நம்ம தாம்பூர் ஸ்டிச்சு செயின், பேசிக் செயினோட ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தாம்பூர் ஸ்டிச்சு ஆர் பேசிக் செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இதை வந்து 3 மெத்தடில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். 3 மெத்தடில் ஃபில் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே அதில் ஒரு 3 மெத்தட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் வச்சு, அதாவது கோடுகள் மட்டும், நேரான கோடுகள் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். அப்போது அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனு, ஸ்ட்ரைட்டாக, ஸ்லாண்டிங்காக, அதாவது ஸ்லாண்டிங்கிறது சாய்வு கோடு, ஸ்ட்ரைட் அப்படின்றது நேர்கோடு. என்னடா தமிழ்லையும் சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போர் அடிக்காமல் கேளுங்க. ஏன்னா தமிழ் தெரியாதவங்களும் இருப்பீங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்களும் இருப்பீங்க. அப்போ வந்து 2 பேருக்குமே அது யூஸ் ஆகுன்றதுனால நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன், எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, ஓரளவு தான் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர் கர்வ்
மெத்தடு. கர்வ் மெத்தட் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு வளைவு கோடு அந்த மாதிரி வளைஞ்சி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் போடுறது. இந்த மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம போடுவோம். இப்போது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது இந்த டைரக்ஷனில் பாருங்கள். இதோட இந்த டைரக்ஷன் அப்படின்றது என்னென்ன டைரக்ஷனை இந்த ஸ்ட்ரைட் லைனு, ஸ்லாண்டிங் லைனு, கர்வ் லைன்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்பு டு டவுனு, கீழே இருந்து மேலே வரும், மேலிருந்து கீழே வரும். இது வந்து வெர்டிக்கல் லைன் மெத்தடுன்னு சொல்லுவோம். இந்த மெத்தடில் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பு டு டவுன் போகும்னு சொல்லியிருக்கேன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு. இந்த மெத்தடில் போகிறத வந்து நம்ம ஹரிசாண்டல் மெத்தடுன்னு சொல்லுவோம். அந்த லைனை வந்துட்டு இது வந்து இது ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது மூணாவதாக ஒன்றும் ஸ்ட்ரைட் லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைடும் நமக்கு ஸ்லாண்டிங் ஆகும், ரைட் சைடும் நமக்கு ஸ்லாண்டிங் ஆகும். அதுவும் வந்து மேலும் கீழும் போயிட்டு வர்றது தான். ஆனால் சற்று என்ன பண்ணியிருக்கோன்னா சரிவாக தெரியும், அதாவது சாய்வாக தெரியும். அதுதான் இங்கே நான் உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணியிருக்கிறது. இது ரைட் டு லெஃப்ட்டும் போகும், லெஃப்ட் டு ரைட்டும் வரும், அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸு. அதுக்கப்புறம் கர்வ் மெத்தடுன்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கர்வ் மெத்தட் அப்படின்றது என்னென்னா, நமக்கு இப்போ ஒரு நிலா, அந்த அரைவட்ட நிலாலாம் இருக்கும் உங்களுக்கு, பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பிறைன்னு சொல்லுவோம், அந்த ஷேப் பேர் பிறைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு இருக்கும். இப்போ இந்த வளைஞ்சு இருக்கிறதுலையே இது வந்து மேல் நோக்கிய மேடு தட்டுன வளைவு. இது ரைட் சைடும் போகும், லெஃப்ட் சைடும் போகும். அது மாதிரி அப் டவுன் எப்படி வேணாலும் நமக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வளைவு கீழ்ப்பக்கம், அதாவது குழிவாக இருக்கிற பகுதி, மேல் பக்கம் குழிவாகவும் கீழ்ப்பக்கம் வளைவாகவும் இருக்கும். இந்த மெத்தட்லேயும் வளைஞ்சிருக்கும். இப்போது இது ரெண்டு மெத்தடும் சேர்ந்து ஒரு வளைவு இருக்கும். அதுக்கு கீழே கொஞ்சம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதை வேவ்டு கர்வ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒரு அலை இருக்கிற மாதிரியே இப்படி மேடு போய் பள்ளம் வந்து இந்த மாதிரி வரும். இதுவும் வந்துட்டு போய் வந்துட்டு போய் வந்துட்டு போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லீவ் ஷேப்பு, சில வளைவுகள்லாம் நிறையா நம்ம ஃப்ளவர்ஸோ மற்ற இதுவோ போடும்போது அதில் வளைவுகள் நிறைய இருந்துச்சுன்னா பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் தைக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது மெத்தட் அப்படின்னு ரெண்டாவது மெத்தட், அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து இந்த வளைவு வந்து ஸ்ட்ரைட் லைனு, ஸ்லாண்டிங் லைனு, கர்வ் லைன் பார்த்துருக்கோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3. இந்த மூணுமே ஃபஸ்ட்டு மெத்தடில் வரக்கூடியது. ரெண்டாவது மெத்தட் இன்னொன்று இருக்குது, அதாவது அவுட் டு இன்னுன்னு சொல்லுவோம். அவுட் டு இன் அப்படின்றது இந்த ஸ்பைரல் லைனில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஆரம்பித்து அதை தச்சுக்கிட்டே போவோம். ஒரு ஷேப்ஸ் எடுத்து வெளிப்பக்கம் ஆரம்பித்து அதை உள்நோக்கி தைச்சிட்டு போவோம். அதே அடுத்தது மூணாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னுட்டு அவுட்டு, உள்பக்கத்திலிருந்து வெளிப்பக்கம் வருவோம் தச்சுக்கிட்டே. இது வந்து ஒரு ஸ்பைரல் லைன்லேயும் வரும், ஒரு ஷேப்ஸ்லேயும் வரும். நம்ம எப்படி வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கான ஷேப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஹோம்ஒர்க் பண்ணும்போது. இதெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸு, அந்த மெத்தட் எப்படி பண்ணுறதுன்றதுக்கான டைரக்ஷன்ஸு. அதுக்கு அடுத்தது நம்ம டைரக்ஷன்ஸ் திரும்ப மேலும் கீழும் போயிட்டு வரும்னு சொல்லியிருக்கான். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட் மெத்தடு 2 அப்படின்னு இருக்குது. அதாவது டேர்னிங் பாயிண்ட் மெத்தடில் 2 மெத்தட் இல்லை, 3 மெத்தடே இருக்குது. நான் 2 போட்டிருக்கேன், 3 மெத்தடே இருக்குது. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்குது. கீழே போகிறோம், சைடில் ஒரு செயின் எடுக்கிறோம், மேலே வரோம், சைடில் ஒரு குட்டி. இது உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக கேப்பு விட்டு போட்டிருக்கேன். ஆனால் கேப் வரக்கூடாது, குட்டி லாக் தான் நம்ம போடணும். இப்படி மேலும் கீழும் போயிட்டு வந்து நெருக்கமான லைனாக போடணும். இது ஒரு மெத்தடு. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக சைடு செயின் எடுக்காமல் இப்படி ஸ்லாண்டிங்காக சைடு செயின் எடுப்போம். இப்படி மேலும் கீழும் இந்த மாதிரி போயிட்டு வருவோம். இது ஒரு மெத்தடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நெருக்கி போடணும். இதில் கேப்பு விட்டுருப்பேன், கேப்பு கிடையாது, உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கேப்பு விட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா கீழே போகுது, கடைசியாக ஒரு லாக் போட்டுட்டு மேலே வருது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக சைடு செயின் எடுக்கலை இதில். அப்போது இந்த மெத்தடு தான் உங்களுக்கு எல்லா மெத்தடை விட பெஸ்ட்டாக இருக்கும்.
இத்தனை மெத்தட்லேயும் எல்லாரும் போடுவாங்க. ஆனால் எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நீங்கள் போடும்போது கம்ஃபர்டபுளாக வருதோ, கேப் இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கோ அந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து இது பெட்டராக வரும் அப்படின்றது என்னோட கருத்து கணிப்பு. நீங்கள் இந்த 3 மெத்தட்லையும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வாங்க. இங்கே பாருங்கள், இதில் க்ளோசர் லைன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். க்ளோசர் லைன்ஸ் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணணுன்ற டாபிக் தான் எடுத்திருக்கோம். அதில் தாம்பூர் ஸ்டிச் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம கேப் விட்டு இந்த மாதிரி தைக்க முடியுமா? அப்படி தைச்சா அது தவறு. கேப்பே இல்லாமல் நம்ம நெருக்கமாக தைக்கணும். இதுவும் பாருங்கள், நான் லைட்டாக கேப் விட்டுருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக முழுகின மாதிரி தெரியுன்றதுனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் லைட்டாக கேப் விட்டு நான் கோடு வரைஞ்சிருப்பேன். ஆனால் இதை நீங்கள் நெருக்கி போடணும். இந்த மெத்தட் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான மெத்தடாக இருக்கும். அப்போ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம். இதே மெத்தடு இதில் பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் அப்படின்றது 2 கலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மனிதனோட ஒரு ஃபேஸ் போடுறோம் அப்படின்னா அவுட்டர் லைன் ஒரு கலரில் இருக்கும். அதுக்கு ஒரு லைட்டாக இந்த மூக்கு, கண், வாயெல்லாம் நிழல் அடிக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் ஷேடு கொடுப்போம். அந்த ஷேடு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு திரும்ப நான் காமிக்குவேன். அதை வந்து எப்படி போடணுன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 கலர் எடுக்கிறேன்னு வைங்களா. அந்த 3 கலர் எப்படி மிங்கிள் பண்ணுறது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 லைன் வந்து ரெட் கலர் நான் எடுத்துக்கிறேன். 2 லைன் எடுத்துட்டு இது வந்து நெருக்கி போடணும். இந்த இடத்துல எப்படி இருக்கோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இதை நான் பிரித்து தனித்தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு ரெட் கலர் 2 லைன் போடுறேன் அப்படின்னா அடுத்த 2 லைன் நெருக்கி எப்படி போடணும்னா, நம்ம ரெட்டையாக தானே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு நூல் இந்த 2 லைனை 2மே நம்ம வந்துட்டு ரெட் கலரில் தான் போடணும். ஆனால் அந்த 3வது லைன் 4வது லைன் இது அடுத்தது என்ன பண்ணுறோம், வேறு கலர் எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஷேடு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அடுத்தது என்ன கலர் ஷேடு கொடுக்க போகிறோமோ, இங்கே வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். அப்போது இந்த ப்ளூ கலர்லேயும் இந்த ரெட் கலர்லேயும் இதில் ஒரு நூல் இதில் ஒரு நூல் எடுத்து அந்த 2 நூலையும் சேர்த்து 2 லைன் நான் தைக்கிறேன். தச்சு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன ஷேடு கொடுக்கறதுக்கு எந்த கலர் வந்து இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகணுமோ அந்த கலர், இப்போ ப்ளூ கலரில் 2 லைன் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் 2 லைன் கொடுத்துட்டு இது வந்து ப்ளூவும் இது மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, இந்த லைனை விட்டுருங்க, இந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது ப்ளூ கலருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரே கலர் எடுத்திருக்கேன். இந்த கிரே கலரும் ப்ளூ கலரும் சேர்த்து 2 லைன் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த கிரே கலரில் 2 லைன் போடுறோம். இதை எல்லாத்தையும் நான் சொன்ன மெத்தடில் நெருக்கி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேடு கிடைக்கும். அதை நான் தைச்சி காமிச்சிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி அப்படின்றத. இப்போது ஒவ்வொரு மெத்தடும் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கூட சாம்பிள் வந்து நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது இங்கே ஷேப்ஸில் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சாம்பிளில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஷேப் இப்போது இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கானது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அவுட்டர் டு இன்னர் மெத்தடு இப்போ உங்களுக்கு எப்படி வரும்னு சொன்னேன். இன்னர் டு அவுட்டர் மெத்தட் எப்படி வரும்னு சொன்னேன். அதை தைச்சு நான் காமிச்சிருக்கேன். அதாவது தச்சு வச்சதை நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் இப்போ வந்து ஒர்க்குக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றத ஒரு தியரி தான் நான் சொல்லியிருக்கேன். இதை ப்ராக்டிக்கலாக என்ன ஷேப்ஸை நீங்கள் பண்ணணுன்றதை இங்கே பாருங்கள். இப்போ ஷேப்ஸுக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக செயின் போடும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக போடுவீங்க, அப்புறம் மீடியமாக போடுவீங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போடுவீங்க. இங்கே தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது ரொம்ப குட்டியாகவும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போடும்போது உங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. மீடியமான செயினை யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் ஏற்கனவே நீங்கள் வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தைச்சி காமிச்சிருப்பேன். அது இங்கேயும் ஒரு டைம் நீங்கள் வந்து தைச்சி பழகுங்க. சிங்கிளாக ஒரு லைனு, நெருக்கமாக ரெண்டு லைன் சேர்ந்து ஒரு லைனு, 3 லைன் சேர்ந்து ஒரு லைனு, அந்த மாதிரி தைச்சிங்க. அதுக்கப்புறம் இங்கே ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்ஸோட அந்த வட்டத்தோட சைஸு 0.1, 0.2, 0.4, 0.6, 0.12, அதாவது 0.1, 0.2, 0.4, 0.6, 0.12. இந்த 4 ஷேப்ஸ், 5 ஷேப்ஸ், 5 வட்டம், அதாவது 5 சைஸில் உள்ள வட்டம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு. இதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே நான் ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க இத்தனை ஷேப்ஸும் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். வீடியோவில் காமிக்கும்போது உங்களுக்கு முழுசாக தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, பட் முழுசாக காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இதில் இருக்கிற ஷேப்ஸ் எல்லாமே நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த மெத்தடில்
இதை ஃபுல்லாகவே டோட்டலாக ஒரு இதில் வரைஞ்சிட்டு இந்த ஷேப்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வரைய வேண்டாம், மீடியமாக. இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு விரல் வைக்கிறேன், இதை நான் அமுத்துறேன், ரொம்ப அமுத்தி பிடிக்கிறேன், என்னோட விரல் சைஸுக்கு தான் இருக்குது. இந்த சைஸை விட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் போதுமானது, இல்லை இந்த சைஸே போட்டால் கூட போதுமானது. இந்த அளவுக்கு இப்போ இந்த ஹார்ட் ஷேப்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பாருங்கள். இந்த விரல் வச்சேன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பிக்சர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இது ஃபுல்லாகவே நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் அங்கே நீங்கள் என்ன மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு டைம் ஃபில் பண்ணிவிடுங்க இந்த ஷேப்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஷேப்ஸை மட்டும் நீங்கள் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தால் நான் என்னென்ன ஷேப்ஸ் சொல்கிறேன், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா அதை நோட் பண்ணிக்கிங்க. இல்லை ரிவைண்ட் பண்ணியும் மறுபடியும் கேட்டுட்டு அதை மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 9 ஷேப் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃபுல் ஷேப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மெத்தடில் போடுங்கன்னு சொல்லிட்டேன், ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஒர்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 ஷேப்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எடுங்க. இந்த 9 ஷேப்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் மட்டும் போடுங்க. ஸ்ட்ரைட் லைனில் போட்டுட்டு ஒரு ஒர்க்கு முடிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இந்த ஒரு ஹார்ட்டை மட்டும் விட்டுடுங்க. மீதி இருக்கிற இந்த 8 ஷேப்ஸு, இந்த 8 ஷேப்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவுட்டு டு இன்னு டு அவுட்டு, அதாவது உள்ளே இருந்து வெளியே, வெளியே இருந்து உள்ளே 2 டைமு. ஏன்னா உள்ளே இருந்து வெளியே ஒரு மெத்தட் போடணும், வெளியே இருந்து உள்ளே ஒரு மெத்தட் போடணும். இந்த ஹார்ட்டை தவிர்த்து மீதி இருக்கிறத மட்டும் இந்த 8 ஷேப்ஸை இது தனியாக பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இங்கே வரேன், இந்த நிலா பிறை இருக்குது இல்லையா, இதை மட்டும் தனியாக எடுத்துட்டு இதை உள்ளே இருந்து வெளியும் போட முடியாது, வெளியே இருந்து உள்ளேயும் போட முடியாது, ஸ்ட்ரைட் லைன்லையும் போட முடியாது, ஸ்லாண்டிங்லையும் போட முடியாது. இதை எப்படி போடணும்னா நம்ம கர்வ் மெத்தடில் தான் போடணும். கர்வ் மெத்தடில் போடும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வெளிக்கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த பிறையோட வெளிக்கோட்டில் ஆரம்பித்து இப்படி உள்ளே வெளியும் போயிட்டு வந்தீங்கன்னா கேப் நிறையா வரும். ஸோ இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் உள்ளே வெளியே போயிட்டு இப்படி நிரப்பிட்டு இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். இது எந்த பக்கம் போனாலுமே இடிக்கும். ஸோ இந்த ஷேப்ஸ் ரெண்டும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா எந்த பக்கம் வேணாலும் எடுத்துக்கோங்க, போங்க வாங்க அப்படி உள்ளே போங்க, அதாவது எந்த சைடு ஆரம்பிக்கிறீங்களோ ஆப்போசிட் போங்க, திரும்ப ரிட்டன் வாங்க. இந்த மாதிரி முடிச்சுட்டு இதுக்கு அவுட்லைன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு செயின் ஸ்டிச்சால். இந்த மாதிரி இந்த 3 ஷேப்ஸும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொம்பு டிசைன், இது வந்து கொடி டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து போயிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணிடலாம். அதை மாதிரி இந்த 3 கொம்பு பகுதியை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ளவர் பெட்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஷேப்ஸ் மட்டும் நான் கிரிட்டிக்கலாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் போட்டிருப்பேன். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 ஷேப்ஸுமே ஸ்ட்ரைட் மெத்தடில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு என்ன ஷேப்பில் இருக்கோ இப்படி போயிட்டு இதோட அவுட்டர் வழியில் இந்த மாதிரி வெளியிலேருந்து உள்ள அந்த, அதாவது உள்ளேருந்து வெளியில் வரவேனா வெளியிலேருந்து உள்ள இந்த மாதிரி இதை ஃபில் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் நேரில் மட்டும் பண்ணால் போதும். வெளியிலேருந்து உள்ளேருந்து வெளியில் இப்படி எதுவுமே பண்ண வேணாம். இது ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றது எல்லாமே நீங்கள் இதை 3த்தையும் ஸ்ட்ரைட் லைன்லேயும் யூஸ் பண்ணணும், நீங்கள் வெளியிலேருந்து உள்நோக்கி போடுறதுலையும் இதை யூஸ் பண்ணணும். இப்போ இது எல்லாமே நீங்கள் நான் சொன்ன விஷயத்த ஒரு பேப்பர் வச்சு நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இது எனக்கு ஒர்க் அவுட்டாக நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட வியூவர்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதை எப்படி பண்ண சொன்னனோ அந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதை எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணன்றதை இங்கே நான் ஒரு ஷேப்ஸாக காமிக்கிறேன், அதை பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை எப்படின்றத இங்கே தைச்சி காமிச்சிருக்கேன். தைச்சி காமிச்சதில் நீங்கள் பாருங்கள், இந்த வட்டத்தை ஃபஸ்ட்டு 2த்தையும் எடுத்துக்கோங்க. இந்த வட்டத்தை பார்த்தீங்கன்னா இதை நான் உள்ளிருந்து வெளிநோக்கி தைச்சிக்கிட்டு வந்தேன். இப்போ அதாவது இன்னுட்டு அவுட்டு இதை தைச்சிக்கிட்டு வரும்போது பாருங்கள், இதில் எங்கேயாவது கேப் தெரியுதான்னு பாருங்கள், நல்லா குழிஞ்சு நெருக்கமாக ஆயிருக்கும். இது வந்து உள்ளேருந்து வெளிநோக்கி வரக்கூடியது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வட்டத்தை நான் வெளியில் ஸ்டார்ட் பண்ணி இதை உள்நோக்கி நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வந்து போயிட்டு இங்கே வந்து உள்ளே நிறுத்தியிருக்கேன். ஆனாலும் இங்கே சிறு கேப்பு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட சமத்து வச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேப் இல்லாமலையும் போடலாம். ஆனால் இதையும் ஒரே எஃபோர்ட்டில் போடுறோம், எந்த ஒரு சிரத்தையும் எடுக்காமல்
அப்படியே நம்ம பசாமல் எடுக்கிறோம், சுற்றி சுற்றி வரோம். அப்படி போட்டதில் இது உள்நோக்கி வெளிவந்தது, இது வெளியிலிருந்து உள்நோக்கி போனது. இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எது பெட்டர்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் இதுதான் கரெக்டு. இந்த மாதிரி போடும்போது நமக்கு ரிஸ்க்கும் அதிகமாக வரும், அதே சமயம் கேப்பு அதிகமாக வரும். இல்லை எனக்கு கேப்பு வச்ச மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிலா. இந்த அரை நிலா இருக்கு இல்லைங்களா, அதாவது பிறைன்னு சொல்லுவோம், உள்ள வளைஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த மாதிரி தான். இது இந்த குழிஞ்ச பகுதி இருக்குது பாருங்கள், இதில் ஆரம்பித்து அப்படியே மேடு தட்டி நான் இதில் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெளியில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இங்கே உள்நோக்கி போனது. இப்போது இது நெருக்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஆல்ரெடி உங்களுக்கு தைச்சி காமிச்சப்பையே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதனால் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுபோல் இந்த ஷேப் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைடு தான் எடுக்கணுன்றது கிடையாது, எந்த சைடு வேணாலும் ஒரு சைடு எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கணும். இதுதான் இதோடது. அடுத்தது ஷேடு எப்படி கொடுக்கறதுன்னு நான் அங்கே சொல்லியிருந்தேன். அதை எப்படி கொடுத்ததுக்கப்புறம் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் சொன்ன மெத்தடில் அங்கே சொன்ன கலர் வேறையாக இருக்கும், இங்கே நான் போட்டிருக்க கலர் வேறையாக இருக்கும். ஆனால் அந்த மெத்தடில் தான் நான் போட்டிருக்கேன். இங்கே ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளூவில் 2 லைன் போட்டிருக்கேன், இங்கே ஆரஞ்சு போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக க்ரீன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ப்ளூக்கும் க்ரீனுக்கும் இடையில ஷேடு வரணும் அப்படின்னா இந்த இடம் தெரியாமல் அது ஷேடு, அதாவது பிளண்டிங் சொல்லுவாங்க பெயிண்டிங்கில். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஷேடுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல இது ரெண்டையும் ஷேடு பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூவில் ஒரு நூல், ஆரஞ்சில் ஒரு நூல் எடுத்துட்டு இதில் 2 லைன் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ஆரஞ்சுக்கும் க்ரீனுக்கும் இடையில எப்படி நான் உங்களுக்கு ஷேடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் ஒரு நூல், க்ரீனில் ஒரு நூல் எடுத்துட்டு 2 லைன் தைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேடு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் ஷேடு கொடுக்கறதுக்கான மெத்தடு. நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் பட வேண்டாம், எந்த ஒரு வீடியோஸும் போய் தேட வேண்டாம், எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.